வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம அவர் கூட இருந்த காலத்தில் நிறைய விஷயங்களை அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதை அனுபவிச்சிருக்கோம். அனுபவிச்சதில் பார்க்கும்பொழுது அவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரியே இருந்திருக்கிறார். எப்போதும் பார்த்தா அது பாட்டு பேசாமல் உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த பேசாமல் உட்காந்துருக்கிறதுனால என்னதான் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது அடிக்கடி எனக்குள்ளார ஒரு ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு இருந்தது. என்னன்னா பார்க்கறதுக்கு அவர் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறாரு. ஆனால் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது டக்குன்ட்டு அந்த இது கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படிதான் இது நடந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம்தான் அதை வச்சுக்கிட்டு அவர் இவ்வளவுதையும் தனக்குள்ளார அப்படியே வச்சு அது ஒண்ணுமே இல்லாத அந்த நிலையாக அதை வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் வெளியில வர்றதுங்கிறத அற்புதமாக அவர் செஞ்சதை நினைச்சோன்னா ஒரு நல்ல இதுவா இருக்காது. அது என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு நீங்க சொன்ன உடனே எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த இறைவழி தான் ஆம்னி போட்டன்ட் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை விட பவர்ஃபுல்லா ஒன்றும் கிடையாது, எங்கும் நிறைந்தது, எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அது எப்படி இருக்குது? ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் இருக்கு இல்லையா? வெட்ட வெளினா சூன்யம்ங்கிறோம் நம்ம, அது பூரணம். ஆமா, அந்த பூரணத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியல. இதுதான் மாயைங்கிறாங்களோ என்னமோ, பூர்ணத்தை பார்த்து சூன்யம்ங்கிறோம். அதே மாதிரி வேதாத்ரி மகர்ஷியும் பூர்ணமா இருந்திருக்காரு, அவரை சூன்யமா நம்ம லெவல்ல நினைச்சிட்டோம். நம்ம பார்க்கும்போது என்னமோ என்னமோ அப்படின்ட்டு உட்காந்து பொருள் இருக்கு. இது எனக்கு அது தவிர நான் இப்போ டெல்லியில கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இது மஸ்கட்ல ஒரு ஜாப் அப்ளை பண்ணேன், அது கிடைச்சது. நான் கவர்மெண்ட்ல சொல்லிட்டு தான் பண்ணிருக்கணும், நான் பாட்டு பிரைவேட்டா அப்ளை பண்ணிட்டேன், கிடைச்சிருது. அப்போ நான் என்ன பண்றது, வேலையை விடுறதா, கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போறதா, அங்க போனா எத்தனை நாளா இருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ சாமிஜி கிட்ட, சாமிஜி ஹைதராபாத்ல கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, நான் டெல்லியில இருக்கேன். இருந்தாலும் சாமிஜியோட வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு உமா அக்கா இருந்தாங்க, அவங்கள்ட்ட சாமிஜி கிட்ட பேசலாமான்னு சரினாங்க. இந்த மாதிரிங்கய்யா, எனக்கு அதுவும் கவர்மெண்ட் தான், ஆனா நான் பிரைவேட்டா அப்ளை பண்ணியிருக்கேன், கரெக்ட், என்ன பண்றது எனக்கு அப்படின்னு. ஆனா சாமிஜி இது லியன் ஒண்ணு சொல்லுவாங்களேப்பா, அதை வேணா பாரு, தெரிஞ்சிருந்திருக்கு அவருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இல்லைன்னா எனக்கு தெரியாது. கவர்மெண்ட்ல வேலை செய்யறது 20 வருஷமா கவர்மெண்ட்ல இருந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் என்ன பெரிய இது அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தது. சாமிஜி ரொம்ப கேஷுவலா, லியன் ஒண்ணு இருக்குப்பா, அதை வேணா பாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமிஜி, நான் சொல்லிட்டேன், இதுதான் சூன்யம், நம்ம சூன்யம், அந்த பூர்ணத்தை பார்த்து. இருந்தாலும் அது அப்புறம் ஒர்க், ஏன்னா அப்ப நம்மளுக்கு பழக்கம் இருக்குல்ல, அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். நம்மளுக்கு டியூப்லைட் மாதிரி புரியறதுக்கு 2 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல்லயே ஒருத்தர் எங்களுக்கு உறவுக்காரர் இருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் தான் எல்லாம் வேலையெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க எல்லாருக்குமே. இதெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி, லியன் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா, ஆமாப்பா, அதாவது இந்த கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு போறது, இப்ப இந்த வேலையை தக்க வச்சுக்க முடியும், இதுக்கு பேர் லியன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஆனா நான் இது த்ரூ ஃபார்மல் சேனல் பண்ணியிருந்தா தானே, கரெக்ட், நான் பாட்டுக்கு பண்ணியிருக்கேனே, அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் பரவாயில்லப்பா, அது நம்ம கவர்மெண்ட்ல சொல்லிக்கலாம், இன்னொரு கவர்மெண்ட் தானே நீ போற, இந்த பிரைவேட்டா போற அப்படின்னாக்கா அது கஷ்டம், இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு போற, ஆன் டெபுடேஷன் நம்ம பண்ணிக்கலாம். கடைசியில ஆன் டெபுடேஷன் நான் போயிருக்கேன், 5 வருஷம் அங்க பண்ண சர்வீஸ் கவுண்ட் ஆயிருக்கு. அதனாலதான் வேலையை விட்டு, ஏன்னா 20 வருஷம் வேலை செஞ்சா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சம்பளம் கொடுப்பாங்க, பென்ஷன். இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, அந்த லியன்கிற ஒரு வார்த்தை அப்பெல்லாம் நேர மொபைல் மாதிரி பேச முடியாது, அந்த ட்ரங்க் கால் புக் பண்ணி. கரெக்ட், ஆமா, அதுக்கு லைன் வேற நிக்கணும். அது அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன், இந்த ஒரே ஒரு வார்த்தை, அது எனக்கு, நான் ரொம்ப இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கேன், அது இதுன்னு ஒரு கர்வம் வேற. சாமிஜி என்னமோ தமிழ் அது குடுவாஞ்சேரியில படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சது. இந்த மாதிரி
இது வந்து நம்ம என்னன்னு சொல்றது, இவர் வந்து தத்துவ ஞானியா, எது இல்லை இவர்கிட்ட, ஆனா தானும் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காத மாதிரி கவர்மெண்ட்டை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சதே கிடையாது. அப்ப வந்து இப்ப மனம்ங்கிறது இப்ப நிறைய நேரங்களை நமக்கு பார்த்தோம்னா எல்லாருக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையிலே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பூர்ணமா அதுக்குள்ளார வந்து அவ்வளவு விஷயமும் அடங்கி இருக்குது. அமைதியா இருந்தா எப்படி இப்ப மகரிஷி எடுத்துக்கிட்டோம்னா வந்து அமைதியா தான் இருந்திருக்கிறாரு. அந்த அமைதியில இருந்த ஒரு காரணத்தினாலே அந்த பூர்ணத்தோட அப்படியே அவருக்கு வந்து அந்த கனெக்ஷன் இருந்ததுல எப்ப வேணுமோ அப்ப மட்டும் வந்துட்டு போகுது. ஆமா, மற்ற நேரத்துல சூனியம் அந்த இடத்துல எழுச்சிப்படுறது. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி அந்த இடத்துக்கேற்ப காலத்துக்கேற்ப எது வேணுமோ. நீங்க கேட்ட உடனே அவருக்கு ஒருவேளை அது வந்து தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ கூட தெரியல, கேட்ட உடனே பிரபஞ்சத்துல இருந்து எடுக்கிறாரு, எடுத்து கொடுத்துட்டாரு அழகா. இன்னொரு ஒரு உதாரணம் என்னாச்சு, இப்ப நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், ஹிந்தி தெரியுங்கிறது கர்வம் நம்மளுக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு தினம் சாமிஜி கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த கட்டோபனிஷத்துல ஒரு இது நிச்சிகேதஸ்னு ஒரு கேரக்டர் தெரியுமா இல்லையா, அவங்க அப்பா வந்து பெரிய ராஜா, இந்த இதெல்லாம் யாகம் எல்லாம் யஜ்ஞம் செய்வாரு. அப்புறம் அது வந்து கடைசியில வந்து நம்ம தானம் எல்லாம் கொடுக்கணும். இவர் பாக்குறாரு, பையன் சின்ன பையன், 8 வயசு பையனும் என்னமோ, அதனால கள்ளங்கப்படற்றவன். இவர் இந்த ராஜா முடிச்சுட்டு கொடுக்கும்போது இந்த வேண்டாத மாடு, காலொடைஞ்ச சேரு, இந்த மாதிரி பெரிய பணக்கார ராஜா. ஆனா புத்தகத்தெல்லாம் இந்த மாதிரியே இருக்கு. அந்த குழந்தைக்கு தாங்கல. அந்த குழந்தை கேட்டது, அப்பா என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க? ஏன்னா இருக்கிறதுக்குள்ள முக்கியமானது பையன் தான். கரெக்ட். இது என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கறது. அவர் வந்து சும்மாரு அப்படிங்கிறாரு. 3 வாட்டி அது கேட்குது. ஏன்னா அதான் குழந்தை. ஆமா, திருப்பி திருப்பி அது புரியாது. ஆமா, அதுக்கு தாங்கவே முடியல. அப்புறம் உன்னை யமனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. யாகம் பண்ணிட்டு தானம் கொடுக்கும் போது அதெல்லாம் பண்ணி ஆனோம். அதனால அவர் அங்க யமனுக்கிட்ட போக வேண்டியதா போச்சு. யம தர்மராஜா இவர் அந்த பையன் அங்க போயிருக்கும் போது அவர் டூர்ல போயிட்டாரு. அவர் யுக்ரைன் அது இது நிறைய வேலை நம்ம தான் விடுறது இல்லையா கல்வியில. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரே பிஸி. அதனால 3 நாள் கழிச்சு தான் அவரு வராரு. வந்து பார்த்தா இந்த பையன் 8 வயசு பையன் 3 நாளைக்கு பசி பட்டினியோட வந்திருக்கான். என்னடா அது இந்த மாதிரி பண்ணிட்டுவேன்ட்டு அவருக்கு தாங்கல. அப்போ அவர் சொல்றாரு, நீ 3 நாள் இருந்ததுனால உனக்கு 3 வரம் தரேன், கேளு. நினைச்சிருப்பாரு 5 நாள் இருந்திருக்கலாம். உடனே அவன் வந்து, எங்க அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு, ஆனா அது சரியில்லை, அதனால அதை வந்து ஒன்றும் இது பண்ணிக்கூடாது, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால அதை வந்து அவருக்கு அப்பாக்காக வந்து இவர் வந்து இது பண்ணார். அந்த மாதிரி இன்னொரு வரம் ஏதோ ஒன்று கேட்குறாரு. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு வரம் கேட்குறாரு, அதெல்லாம் முடியாதுங்கிற. சரி, 3வது வரம், எதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே எனக்கு தெரியுமோ அந்த நாலேஜை நீ கொடு. ஏன்னா யமன் வந்து பெரிய யம தர்மராஜா, எல்லாமே தெரிஞ்ச பர்சன். ஆமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு வந்து அந்த நாலேஜை கொடு, அந்த அறிவை கொடு, எதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தெரியும். ரொம்ப கிளவர் சின்ன பையன், கிளவரை கேட்டான். அப்பா அவர் சொன்னாரு அப்படின்னு போறது கதை சரியா, ஆனா பதில் சரியா சொல்லல அவர். எந்த அறிவு அதுங்கிறதுக்கு சொல்லல, அது வந்து கிளியரா அதுல போடல ஒன்னும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அது மர்ம கதை மாதிரி. இப்ப சாமிஜி ஒரு கவிதை நம்மளுக்கு படுத்து எழுதியிருக்காரு இல்லையா, எந்த ஒன்றை இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். இங்க பதில் வருது, அங்க பதில் இல்ல, இங்க சொல்லிட்டார், கம்ப்ளீட் ஆயிடுது. ஆமா. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சாமிஜி இது வந்து அந்த கட்டோபனிஷத்துல எது அப்படியே அதனோட டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்குது. கரெக்ட், எக்ஸாக்டா பதிலோட சேர்ந்து. அப்ப நீங்க அதை படிச்சிருக்கீங்களா, அதாவது அங்கேயும் காப்பி அடிச்சிங்களான்னு கேட்கல, கேட்டிருந்தாலும் அவர் புரிஞ்சுட்டு இருக்கேன் ஏன் கேட்கறான் அப்படின்ட்டு. நீங்க நிறைய தடவை கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் அவர் பேசாம தானே பதில் கொடுத்து பேசாம இருந்திருக்காரு. அதனால நம்ம தைரியமா கேட்டுற வேண்டியது. இப்பதான் தென்ற தெரியுது எவ்வளவு அல்பமா நம்ம. இருந்தாலும் மகரிஷிகிட்ட நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த கேள்வியை மட்டும்தான் பார்த்தாரே தவிர அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கவே இல்லை. அதனால தான் வந்து நம்ம உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்கும்போது
உடனே வந்து பதில் தான் வந்து அவர்கிட்ட இருந்து வருதே தவிர என்ன கேட்குற அப்படிங்கிறது தோணி என்கிட்ட வந்து இப்படி கேட்கறியே அந்த மாதிரியே அவருக்கு இல்லை, எல்லாம் இருக்காது. ஏன்னா நம்மள புரிஞ்சுக்கிறாரு. நமக்கு தான் அந்த மாதிரி தோணுது, ஆமா. அவருக்கு கொஞ்சம் கூட அது தோணலை. ஓ இதுல முக்கியமானதுலயே அதனால தான் நம்மளால கேட்கவும் முடியுது. அந்த அந்த ஒரு லிபர்ட்டியை வந்து கொடுக்குறாரு அவர். ஃப்ரீடம் கேட்க முடியாது, அந்த ஃப்ரீடம் யார்கிட்ட வந்து வீட்லயே இப்ப எடுத்துக்கிட்டோம்னா வந்து வீட்டுல இருக்கிறவருக்கு நம்ம கேட்கறதுக்கு முடியுமா அப்படின்னு அந்த ஃப்ரீடமே வர்றதில்ல. அப்பா கிட்ட கேட்கலாமா, மனைவி கிட்ட கேட்கலாமா அப்படிலாம் தோணி யோசிச்சு எது கேட்கலாம் அப்படிங்கறதுல அந்த மாதிரி நான் இல்லாத டோட்டல் ஃப்ரீடம் அவரோட இருக்க முடியுது. அப்ப என்ன பதில் சொன்னாரு இப்ப? சரி, அப்போ அதுவே காந்தமாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால நீங்க வந்து அதனோடது ஒரு டிரான்ஸ்லேஷனா அப்படின்னு நான் கேட்டதுக்கு நான் வடமொழியெல்லாம் படிச்சதில்லை, வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளா என்னை கண்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. நான் அந்த மாதிரி வடமொழியெல்லாம் படிச்சதில்லைப்பா. ஆனா அந்த நிலைக்கு போனா அது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் தெரிஞ்சிடும். எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. மேட்டுல நீர் பள்ளம் வந்து சேர்தல் போல, நீர் பள்ளம் போய் சேர்தல் போல் மேதினே முடிவும் தோன்றும். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் எழுந்து மலர்ந்து எழுத்தாய் மாறும். அந்த மாதிரி அதுக்கு வந்து அதை படிக்கணுங்கிறது இல்ல, அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா அந்த பதிலாம் தானா வந்துடும் அப்படின்னு. இப்ப இந்த நச்சிகேதஸோட கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சாச்சு. அந்த நிலையில அந்த அதுவும் கொடுத்துட்டாரு அந்த தவமா. அதை பண்ணிட்டோம்னா நீ ஒவ்வொரு புக்கா படிச்சு அதெல்லாம் வேண்டாம், அது நேரம் அங்கேருந்து இழுத்துக்கும். அந்த யாருன்னா ஒருத்தர் விவேகானந்தர் சொல்லிருப்பார் 200 வருஷம் முன்னாடி இருக்குது, அது இருக்கு காந்த காலத்துல இருக்குது, அது வந்துடுறது உனக்குள்ள. ஏன்னா நீ என்ன பள்ளத்துல இருக்க, நம்ம எப்பவுமே மேல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தானாவே வந்துடும், அது வந்து ஆகணும் அப்படிங்கிறது. டியூன் பண்றது என்னோட இது. இதை விட எளிமையான எஜுகேஷன் எப்படி இருக்க முடியும்? அதனால அந்த பூர்ணத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுக்கு காலியா தோன்றது, நம்மளுக்கு சூன்யமா தோன்றது. அதுதான் சொல்லுவாங்களோ எப்படி மனப்பூர்வமாக சொல்வது அப்படின்னு பார்த்தா மனம் பூர்ணமாக இருக்கணும். மனப்பூர்வமா சொல்லு, அந்த ஏத்துக்கிறது மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். அப்ப மனப்பூர்வமாக நம்ம வந்து இது பண்ணும்போது அந்த பூர்ணத்துல மனம் போகும் பொழுது அந்த பூர்ணமே அந்த மனதுக்கு எல்லாம் வேணுமோ அப்படி வந்த உடனே மனப்பூர்வமா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது.